இவ்வளோ நாளா நான் உன் கழுத்தில் கட்டின தாலியை மறைச்சு வச்சுக்கிட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இனி உனக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை பார்வதி. என்னோட மனைவியா நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ போற. அதுக்கு நீ எந்திரிச்சு வரணும். நீ கண்டிப்பா வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் மொத்தமா ஏன் இங்கேயே நிக்கணும்? இங்க 2 பேர் நின்னுட்டு மீதி பேர் அங்க போய் வேலையை பார்க்கலாம்ல. சட்டு புத்துன்னு அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேணாமா? இது வேற இருக்கிற வேதனை பத்தாதுன்னு இப்படியே பொழைக்க வைக்கிற மாதிரி. டாக்டர். ஐயோ இவனா? na 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 na
அம்மா, வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா? பார்வதி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒன்னும் தெரியல. என்னால இப்ப எப்படி சாப்பிட முடியும்? எதுவும் கேட்காத. வேணும்னா நானே உன்கிட்ட கேக்குறேன். சரிங்கம்மா. இவன் வேற உட்காந்துருக்கானே. சட்டு புட்டுன்னு எதையாவது சொல்லி தொலைக்கிறாங்களா பாரு. டாக்டர், ஹலோ, டோன்ட் வரி மிஸ்டர் ஆதித்யா. உங்க ஒய்ஃப்க்கு நினைவு திரும்பிடுச்சு. ஐயோ, பொழைச்சிட்டாளா? அப்ப நம்பூதிரி சொன்ன மரண பலி யாரா இருக்கும்? இந்த விசுவாசமா இருக்குமோ? இப்போ நான் உள்ள போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. பாய்சன் மூளை அடுக்குகள் வரைக்கும் பரவி இருந்தனால அவங்கள ரொம்ப தொந்தரவு கொடுத்துட வேணாம். அவங்களுக்கு உங்களை எல்லாம் அடையாளம் தெரியுதான்னு மெல்ல விசாரிச்சு பாருங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? அடையாளம் தெரியுதான்னு விசாரிக்கணுமா? ஏன் டாக்டர்? அப்படின்னா பார்வதிக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுமா? இனிமே இங்க யாரையுமே அவளுக்கு அடையாளம் தெரியாதா? தப்பா கேட்டோமோ? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போய் நினைவு திரும்பி இருந்தனால அப்படி கேட்க சொன்னேன். நீங்களாம் போய் பாருங்க. வாங்க டாக்டர். பொழைச்சு தொலைச்சிட்டான். தலை எழுத்து.
அம்மா எங்க? அவங்க வரலையா? அம்மா வருவாங்க. எனக்கு அம்மா குரல் கேட்டுச்சே. அகிலா வந்து உன்னை பார்த்துட்டு போயிட்டா பார்வதி. ஆமா பார்வதி, அம்மா உன்னை வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு நினைவு திரும்பி இருக்கு. தங்கச்சி, என்ன தெரியுதாம்மா? தெரியுதுன்னு. என்ன பண்ணாலும் பொழைச்சி வந்து நல்ல குட்டிச்சாத்தானா இருப்பா போல இருக்கு. ஹலோ, பார்வதி எப்படி இருக்கா? கண் முழிச்சிட்டாளா? கண் முழிச்சுட்டா. ஒரு தடவை நீ வந்து பார்த்தா பார்வதி கண்ணு முழிச்சிருவான்னு நான் சொன்னேன்ல. நான் சொன்னது நடந்துருச்சு அகிலா. நீ வந்து பார்த்ததுனாலதான் பார்வதி உயிர் பொழைச்சிருக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி அம்மா எங்கன்னு உன்னை கேட்டா. எனக்கு அம்மா குரல் கேட்டுச்சு, அம்மா என்ன பார்க்க வந்தாங்களான்னு கேட்டா. சுயநினைவு இல்லாம படுத்து கிடந்த பார்வதிக்கு உன்னால நினைவு திரும்பி இருக்க. நீ இன்னொரு முறை வந்து பார்த்தா பார்வதி சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வந்துருவா அகிலா. அகிலா, என்ன அகிலா பதிலே பேசாம சைலண்டா இருக்க? Are you okay? அகிலா, லைன்ல இருக்கியா? பார்வதிக்கு சுயநினைவு இல்லாதப்போ நீ வந்து போனது அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பார்வதி மனசுக்குள்ள நீ எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்க? அகிலா, நீ இன்னொரு தடவை பார்வதி வந்து பார்த்து அவகிட்ட 2 வார்த்தை பேசினா பார்வதி உடம்பு குணமாகறதுக்கு அதை விட சிறந்த மருந்து எதுவும் இருக்க முடியாது. நீ கிளம்பி வரியா? அகிலா, அகிலா, சொல்லுங்க ஆண்டி. நீங்க சொல்ற குட் நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பார்வதி போய் சேர்ந்துட்டாளா? ஆண்டி சொல்லு நந்தினி. என்ன ஆண்டி, பார்வதி சாவுக்கு நீங்க அப்செட் ஆயிட்டீங்க போல இருக்கு. என்ன, அவ கையால சமைச்சு போட்டு சாப்பிட்டீங்களே, அந்த சென்டிமெண்டா? நீ வேற நந்தினி, பார்வதி விஷயத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கேன். ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி சென்டிமெண்ட் இல்ல, செட்டில்மெண்ட் ஆகலையேங்கிற அப்செட். என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, அந்த சமையல்காரி பொழைச்சிட்டா. ஆதி கல்யாணத்துல கண்டிப்பா ஒரு மரண பலி விழுன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் இந்த நம்பூதிரி நல்லாவே ஏமாத்திட்டான். பார்வதி உயிர் பழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி பார்வதி உயிர் பழைச்சா? என்ன பண்றது, நான் கூட தான் கனவுலையும் ஆசையையும் மிதந்துட்டு இருந்தேன். விஷத்தை குடிச்சிட்டா ஒரேடியா போய் தொலைஞ்சிருவாங்க. அவ கட்ட நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ கதையை முடிச்சிருங்க ஆண்டி. அது முடியாது நந்தினி, ரொம்ப கஷ்டம். மொத்த குடும்பமும் இங்கேயே தான் இருக்கு. முக்கியமா ஆதி இருக்கான். மரண நிச்சயம் அந்த நம்பூதிரி போய் சொல்லி ஏமாத்திருக்கான். வரட்டும், அந்த நம்பூதிரிக்கு இருக்கு. கரெக்ட் நந்தினி, அவ இனிமே இருக்கவே கூடாது. அவ சொன்ன மரண பலிய அவனுக்கே கொடுத்துரு.
நம்மள இழிச்சவை நினைச்சிட்டு இருக்கானா? சரி நந்தினி, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உனக்கு நான் கால் பண்றேன். இப்ப வச்சிடுறேன். இவெல்லாம் எனக்கு மருமக தலை எழுத்து எனக்கு. மாமா, மாமா என் மேல கோவமா? என்ன மாமா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. என் மேல கோவமா இருக்கீங்களா? நீ பண்ண காரியத்துக்கு உன் மேல கோவப்படாம உன்னை மடியில படுக்க போட்டு கொஞ்சுவாங்களா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இரு வரேன்னு தானே சொன்னேன். என்ன பாரு, நான் எதுக்கு சொன்னேன்னு உனக்கு புரியல. ஜூஸை குடி. நீங்க ஊட்டி விட்டதான் குடிப்பேன். நீங்க என் மேல இப்படி கோவப்படுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. நீ ஜூஸை குடி. ம் ம் ம். என்ன மாமா, ஜூஸ் கசப்பா இருக்கு? உண்மையாதான், குடிச்சு பாருங்க. நல்லாதான் இருக்கு, குடி. இப்ப கரெக்டா இருக்கு. போதும் மாமா. எதுக்காக இப்படி பண்ண? உனக்கு எதனா ஒண்ணுன்னா நான் விட்டுருவேனா? நீ கண்ணு மூச்சு பார்த்துட்டேன் டாக்டர் சொல்றதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. எனக்கு என்னமோ நீ அந்த முடிவு எடுத்த மாதிரி தோணல. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இப்போவாது என்கிட்ட உண்மையை சொல்லி தொலையேன். நீ யோசிக்கிறதுலயே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஏய், மறைக்காத, சொல்லு. அது வந்து மாமா, என்னால உங்களுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல பிரச்சனை வந்துடக்கூடாது. அம்மா மகனை நான் பிரிச்சுட்டேன்னு எனக்கு கெட்ட பேரு வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தான் நான் அப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ண மாமா. நீ பண்ணது முட்டாள்தனம் தான். நீ என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி வாழ்வேன்னு யோசிக்கவே இல்லைல்ல. இல்ல மாமா, அம்மா தான். என்ன அம்மா? அப்ப நான் சரி, இனிமேல் நீ சாகணும்னு முடிவெடுத்தா முதல்ல என்கிட்ட சொல்லு. 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம், சரியா? அப்படியே அரைஞ்சான்னு வச்சுக்க. சிரிக்காத. சாகிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? வாழணும், உன் கூட வாழணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்.